இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் நான் எந்த துறையில் அதிகமான நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன்னா இந்த அறநிலைத்துறை நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் சேகர் பாபு தான். சில நேரங்களில் பணியின் காரணமாக நான் வெளியூருக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாத காரணத்தால் முதலமைச்சருடைய அறைக்கு பக்கத்திலேயே செய்தித்துறை செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்குன்னு வர இருக்குது. அந்த அறையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக சில நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்டு. அந்த நிகழ்ச்சியில் கணக்கெடுத்து பார்த்தாலும் இந்த துறை தான் முதலிடத்தில் நிற்குது. அதே போல் இந்த அறநிலைத்துறை சார்பில் இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை திருமணங்கள் நடந்திருக்குன்னு நானே சேகர் பாபுகிட்ட கேட்டேன். 1800 அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி மட்டும் 576 திருமணங்கள். எந்த விவரத்தை கேட்டாலும் அவர் 1000 தாண்டி தான் சொல்கிறார். மொத்தத்தில் 2376 திருமணங்களை நடத்தி அந்த குடும்பங்களை இன்றைக்கு ஒளியேற்றி வச்சிருக்கக்கூடிய துறை தான் சேகர் பாபு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அறநிலைத்துறை என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2376 திருமணங்களை அதில் 150 திருமணங்கள் நானே தலைமையேற்று நடத்தி வச்சிருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் அரசில் இந்து சமயத்துறை மகத்தான வளர்ச்சியை இன்றைக்கு நம்ம கண்டிருப்பதை பார்க்குறோம். அதுக்காக நேரங்காலம் பார்க்காம ஆன்மீக அன்பர்களுடைய மொழியில் சொல்லணும்னா அடியாருக்கு அடியாறு போல உழைச்சிட்டு இருக்கிறார் நம்ம சேகர் பாபு அவர்கள். அதனால தான் பக்தர்கள் போற்றக்கூடிய அரசாக தொடர்ந்து சாதனையை படைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்து சமயத்துறையின் சார்பில் அறநிலைத்துறையின் சார்பில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளில் முக்கியமானவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு 3177 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். சாதனையாக புகழ் மகுடத்தில் வைரமாக இருக்கக்கூடிய சாதனை இந்த சாதனை. அடுத்து 997 திருக்கோயில்களுக்கு சொந்தமான 7701 கோடி ரூபாய் மதிப்பிலான 7650 ஏக்கர் நிலங்களை மீட்டிருக்கிறோம். இது அடுத்த வைரம். இதோட 2,03,444 ஏக்கர் நிலங்களை அளக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான 26,000 திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. 12,876 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ள மாநில ஆலோசனை குழு அனுமதி அளிச்சிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை தொன்மை மாறாம புனரமைக்கிற பாதுகாக்கிற வகையில் 425 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆதி திராவிடர் வசிக்கிற பகுதியில் உள்ள 5000 கோயில்கள் மற்றும் கிராமப்புறத்தில் உள்ள 5000 கோயில்களோட திருப்பணிகளுக்கு நிதி உதவி அளிச்சிருக்கிறோம். ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் வைணவ திருக்கோயில்களுக்கும் அறுபடை வீடுகளுக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கும் 60 வயது முதல் 70 வயதிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மூத்த குடிமக்களை கட்டணம் இல்லாமல் ஆன்மீக பயணத்துக்காக அழைச்சிட்டு போயிருக்கோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை செயல்படுத்தி இதுவரை 29 பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு. 12 பெண் ஓதுவார்கள் உட்பட 46 ஓதுவார்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கியிருக்கிறோம். அன்னை தமிழில் வழிபாடு செய்யும் திட்டத்தை 295 கோயில்களில் செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரு கால பூஜை திட்டத்தில் பயன்பெற்று வந்த திருக்கோயில்களின் வைப்பு நிதி 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாகவும் இப்போ 2,50,000 உயர்த்தப்பட்டு 18,000 திருக்கோயில் பயன்பெற்று வருது. இப்போ இந்த திருக்கோயில்களோட அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக மேற்படிப்புக்காக கடந்த 2 வருஷத்தில் தலா 10,000 ரூபாய் 900 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் நலன்காக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு புத்தாடை மற்றும் சீருடைகள், குடியிருப்புகள், பொங்கல், அன்பளிப்பு, ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், ஆண்டுதோறும் முழு உடற்பரிசோதனை திட்டம், ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு பொங்கல் கருணை தொகைன்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். 30 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் திருவரமுது வழங்கக்கூடிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுடைய பதவி உயர்வு வழங்கப்பட்டு 935 நபர்கள் பயன்பெற்றிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 1342 பணியாளர்கள் பணி வரன்முறை வழங்கப்பட்டிருக்கு. இந்த வரிசையில தான் இதுவரைக்கும் 1100 திருமணங்களை கட்டணமில்லாமல் சீர்வரிசை பொருட்களையும் வழங்கி நடத்தி வச்சிருக்கிறோம். இப்படி நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேரில் பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனால் உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. நேற்று ஒரு வார பத்திரிக்கையில் ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. என்ன கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, நான் பேரை சொல்ல விரும்பல, எந்த பத்திரிக்கைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிங்க, நீங்களே படிச்சு பாருங்க. நான் காவடி எடுக்கிற மாதிரியும் அமைச்சர்கள் எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் தரையில உருளுற மாதிரியும் கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க.
அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் அது அல்ல. பல ஆண்டு கால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். இன்னும் எங்களை கேலி செய்யுங்க, கிண்டல் பண்ணுங்க, கொச்சைப்படுத்துங்க, விமர்சனம் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை. திருநாவுக்கரசர் மொழிக்கு ஏற்ப என் கடன் பணி செய்து கிடப்பது. நாம தொடர்ந்து உண்மையான பக்தருடைய நலனுக்காக செயல்படுவோம் என்று அந்த உணர்வோடு இங்கே மணக்கோலம் முன்னிருக்கக்கூடிய மணமக்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா வளமும் பெற்று இந்த மணமக்கள் சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்திட வேண்டும். இன்பமான வாழ்க்கையை வாழுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள். இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆக அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற வகையில் நம்முடைய புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.